Good evening, student. Welcome to all. நான் வந்து என் பேர் சண்முகப்பிரியா. நான் வந்து 6th 7th 11th 12th மேக்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு 6 மேக்ஸ் எடுக்க வந்திருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ நான் எப்போதுமே சப்ஜெக்ட் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை உங்களுக்கு அதை முடிச்சுட்டு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? சரி. ஒரு செழிப்பான கிராமம் அது. அதுல என்ன பண்றாருன்னா ஒரு பாகவதர்னு யாரு? பாட்டு பாடுறவர் இல்லையா? சரி. அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கோயில்ல இருந்து டெய்லி பாடுவார். அப்படி அங்க கோயிலே தான் அவர் இருப்பாரு, பாடிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. இருந்தாலும் அவர் வந்து பாடுறதுல நல்ல புலமை பெற்றவர். அந்த பாட்டை கேட்டுட்டே அங்க கோயிலுக்கு வரவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவர் பாட்டை கேட்டுட்டே அப்படியே உட்காந்துருப்பாங்க. பாடி முடிச்சோடனே தன்னால என்ற பணத்தை அவருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பணக்காரர் வராரு, அந்த கோயிலுக்கு வராரு. வரும்போது அந்த பாகவதரோட பாட்டை கேட்கிறாரு. கேட்டோன்னா ரொம்ப மெய்மறந்து அவர்கிட்ட போய் ரொம்ப நல்லா பாடுறீங்க, சரி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பணக்காரர். அப்ப அந்த பாகவதர் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி பணக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு ரொம்ப பரவாயில்லையே, வேற ஏதாவது கேட்பாங்கன்னு பார்த்தா இவர் இந்த மாதிரி கேட்கிறாரு. சரி நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு மதியம் வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகவதர் மறுநாள் என்ன பண்றாரு, அது மாதிரி எப்போதும் போல பாட்டு பாடுறாரு. மத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. எப்போதும் வந்து தன்னால என்ன சாப்பாடுலாம் மத்தவங்களாமும் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது அவர் எந்த சாப்பாடுமே ஏத்துக்கல. ஏன்னா அந்த பணக்காரர் கொண்டு வர்றாருன்னு சொன்னாலே அந்த சாப்பாடுக்காக அவர் உட்காந்துருக்காரு. ஒவ்வொருத்தரா வந்து குடுக்குறாங்க சாப்பாடு, அவரும் வேணான்னு சொல்லிடுறாரு. இப்படியே அந்த பொழுது ஓடிடுது. மறுநாள் என்ன பண்றாரு, அந்த பணக்காரர் வந்து கேட்கிறாரு, நான் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சேனே நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா உடனே அதிர்ச்சி ஆயிடுது அந்த பாகவதற்கு. இல்லையே நீங்க வரவே இல்லையே நேத்தி அப்படின்னோன்னா, நான் வரல, சாப்பாடு உங்களுக்காக எடுத்துட்டு கிளம்புனா, ஆனா எனக்கு திடீர்னு உடம்பு முடியல, அதனால நான் வரல. எங்க எங்க வீட்டுல வேலை பாக்குறவங்கள்ட்ட வேலையாள்கிட்ட கொடுத்து அனுப்புனேன், நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாரு அந்த பணக்காரர். உடனே அந்த பாகவதற்கு அதிர்ச்சி ஆயிட்டு, ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாது, நீங்க வரலன்னோன்னா நான் மத்தவங்க சாப்பாடுலாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த கோயில்ல இருக்க ஒரு ஒரு தாத்தா வராரு, வந்து சொல்றாரு, நான் பார்த்துட்டே தான்ப்பா இருக்கேன் நடக்கிறதெல்லாம். நீ வந்து உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க வேலையாள், நீ வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா உங்க பக்கத்துல உள்ள உன்னோட சேர்ந்து வந்து பக்கத்துல உள்ள ஒரு ஆள்கிட்ட அவரு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்னோடனே உடனே பாகவதர் பணக்காரர் சொல்றாரு, நான் சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்பல, அதோட சேர்த்து பொண்ணும் பொருள் நீ வந்து கஷ்டப்படுறீங்களே நல்லா பாடுறீங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பை நிறைய தங்க காசும் கொடுத்தேன், நீங்க அதையும் வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னா இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது அந்த பாகவதருக்கு. ஆஹா நம்ம வந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுல என்ன, அவருக்கு வந்த சாப்பாடும் போயிட்டு அவருக்கு வந்த தங்க காசும் போயிடுச்சு இல்லையா? இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சீங்க அப்படின்னா, நமக்கு வர வாய்ப்பை விடக்கூடாது. என்ன வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இப்ப உங்களுக்கு வந்த வாய்ப்பு என்ன? படிப்பு. நீங்க அந்த படிப்பை நல்ல விதமா பயன்படுத்திட்டு நம்ம வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். ஓகேவா? அதை பிடிச்சிருந்ததா? சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாமா? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. சிக்ஸ்த் மேக்ஸ் டேர்ம் 1 பருவம் 1 சாப்டர் 3 பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். சாப்டர் 3 இயல் 3 தலைப்பு என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். என்னது தமிழ்ல? விகிதம் மற்றும் விகித சமம். பார்க்கலாமா? சரி. இது என்னென்ன, முதல்ல எடுத்தோடனே நான் எக்ஸசைஸ்க்கு எப்போதுமே போக மாட்டேன். இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் போவோம். ஏன்னா எக்ஸசைஸ் நேரடியா போனீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிற இது தெரியாம போயிடும். அதனால வந்து அது என்ன, ரேஷியோன்னு என்ன,
ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்புறமா நமக்கு பயிற்சி கணக்குக்கு போலாம். ஓகேவா? சரி, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரேஷியோ இருக்கு. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ரேஷியோ அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்புறம் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். விகிதம். ரேஷியோன்னா என்ன? விகிதம். இந்த ஃபர்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் தேடாதீங்க, இது 3rd சாப்டர். ஓகேவா? உங்களுக்கு வந்து சாப்டர் 3 இயல் 3. அது நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், இருந்தாலும் இன்னொரு தடவை இதுலயும் எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப இதுல இந்த ரேஷியோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேவா? இத இப்படி பிரிச்சுப்போம், 4 பாகமா இதை பிரிச்சுப்போம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்களேன், இதுல ஒரு கோடு இருக்கு, ஷேடோ. இது பேரு ஷேடோனா நிழல் போடுறது. இதுல ஒரு கோடு இருக்கு, இப்படி இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ஒரு பின்னத்துல எழுத போறோம். பின்னம்ங்கிறது நம்ம வகுத்தல் மாதிரி போடுறதும் பின்னம். பின்னம் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 3rd டேர்ம்ல வருது. இப்ப சும்மா இதனுடைய ரேஷியோக்கு முன்னாடி உள்ளது என்னங்கிறது பார்த்துட்டு அப்புறம் ரேஷியோக்கு போவோம். இது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் பகுதியை என்ன செய்யணும், இது எப்படி எழுதலாம்னா, மொத்த பகுதியை எத்தனை இருக்கோ அதை கீழே எழுதிக்கணும். இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு இந்த வட்டத்துல, எத்தனை பகுதி இருக்கு பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, பிரிவு. ஏன் இங்க ஒரு பிரிவு, இங்க ஒரு பிரிவு, இங்க ஒரு பிரிவு, இங்க ஒண்ணு கோடு போட்டிருக்கோம் பிரிச்சு அது மாதிரி. ஓகேவா? அப்ப எத்தனை இருக்கு, எத்தனை பகுதி? 4 இருக்கு. அப்ப அந்த டோட்டல் மொத்தத்தை கீழே போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து ஷேடோ, நிழலிட்ட பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இதை வந்து நம்ம பின்னத்துல ஃபிராக்ஷன்ல எழுத போறோம். மொத்தம் எழுதியாச்சு. இப்ப இதுல எத்தனத்துல ஷேடோ, அதாவது நிழல் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு, இந்த சைடு இது இது ஒண்ணு, இது ஒண்ணு, ரெண்டு சேர்ந்து கிடையாது. இது தனி பகுதி, இது தனி பகுதி. அப்ப மொத்தம் எத்தனை ஷேடோ இருக்கு, எத்தனை நிழல் பகுதி இருக்கு? 2. ஓகேவா? இது ஒரு பின்னம். ஓகேவா? சரி, ஃபிராக்ஷன். இப்ப இது என்ன பண்ணிருக்கோம், புரியுதா எப்படி போட்டிருக்கோம்னு? சரி, இப்ப இது வந்து எந்த மாடல்ல இருக்கு? இது பின்ன மாடல்ல இருக்கு, ஃபிராக்ஷன். இது பேர் என்ன? பின்னம், ஃபிராக்ஷன். இது பத்தி நிறைய ஃபிராக்ஷனை பத்தி நம்ம 3rd டேர்ம்ல டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்லாம் நிறைய இருக்கு. அது நம்ம 3rd டேர்ம்ல பார்க்கலாம். இப்ப சும்மா இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இப்ப 2/4, அதாவது 2/4 அப்படின்னு இந்த நம்ம படத்துல இருந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 அப்படியே போட்டுட்டு, மேல உள்ள 2 அப்படியே போட்டுட்டு, 2 பொட்டு, அதாவது இந்த 2 ரவுண்டு இப்படி போடணும். இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு ரவுண்டு, மேலும் கீழுமா. அக்கண்ணாக்கு 3 போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க 2, இங்க ஒரு ரவுண்டு, இங்க ஒரு புள்ளி. ஓகேவா? இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு பக்கத்துல கீழே உள்ள நம்பரை போட போறோம். ஓகேவா? என்ன பண்ணிருக்கோம், மேல உள்ள நம்பரை போட போறோம். அது ஃபிராக்ஷன்ல மேல கீழன்னு சொல்லாம அது தனியா இருக்கு, நம்ம அது ஃபிராக்ஷன் இருந்தாலும் சொல்லிடுறேன். இது வந்து என்ன சொல்லுவோம், நியூமரேட்டர், தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இதுக்கு இப்ப தேவையில்லை, பின்னம் வரும்போது அதை சொல்றேன். இருந்தாலும் தெரிஞ்சுங்க, இந்த கீழே உள்ளதுக்கு பேரு டினாமினேட்டர். சுருக்கமா எழுதியிருக்கேன். இது வந்து என்னது, பகுதி அப்படின்னு பேரு. ஓகேவா? பின்னத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப மேல உள்ள நியூமரேட்டர் தொகுதியை இங்க எழுதியிருக்கோம், கீழே உள்ள பகுதியை பக்கத்துல எழுதியிருக்கோம். இந்த குறி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் என்னது, ரேஷியோ, விகிதம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இதுக்கு பேர் என்ன, ரேஷியோ, விகிதம். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2:4 எப்படி படிக்கணும், 2, இந்த குறியை எப்படி படிக்கணும், குறிய ஈஸ்டு அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? நான் எழுதிருக்கேன், எப்படி படிக்கணுங்கிறத எழுதிருக்கேன். 2:4 அப்படின்னு படிக்கணும். இப்ப இதுதான் என்னது, விகிதம். ஓகேவா? சரி, நம்ம இந்த படத்துல இருந்து இதை கொண்டு வந்திருக்கோம் இப்படி எழுதுறது. இப்ப புரியுதா? பின்னம் அதாவது பின்னத்துல இருந்து என்ன, ரெண்டும் வந்து தொடர்புடையது. பின்னமும் ரேஷியோவும் தொடர்புடையது. நீங்க ரேஷியோ கேட்டா பின்னத்துல கொண்டு வந்துதான் நம்ம சுருக்கி போடணும், இல்ல பின்னம் கேட்டா இங்க ரேஷியோல கொண்டு வந்து தான் போடணும். அதனால ரெண்டும் தொடர்புடையது. அதனால ரெண்டுமே என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நீங்க இதெல்லாம் எழுத வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இது புரியுதா அப்படின்னு? சரி, இப்ப இது பேர் தான் என்னது, இப்ப என்ன சொல்லணும், 2:4. அப்ப இதுதான் விகிதம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது, இப்ப இன்னொன்னு உங்க புக்ல உள்ளத நான் சொல்லிட்டு அப்புறம் இங்க வரேன். இதெல்லாம் எழுத வேண்டாம், சும்மா பாத்துங்க நடத்தும் போது. ஆனா கிளீனா பாத்துங்க. நான் அப்பதான் அந்த அடுத்த பாடம் முடிஞ்சோன்னா கேள்வி எல்லாம் தெரியுதான்னு பாக்குறதுக்கு கேட்பேன், நீங்க அதை சொல்லணும். ஓகேவா? அதனால நடத்தும் போது நல்லா கவனிச்சுங்க, நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க எழுதணும். அதனால நடத்தும் போது நல்லா கவனிக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நடத்தும் போது கவனிச்சாதான் உங்களுக்கு
புரியும். இப்ப நம்ம புக்குக்கு வந்திருக்கோம். அது இருக்கு இயல் 3 விகிதம் மற்றும் விகித சமம். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம், தமிழ் மீடியம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்காங்க. ஓகே, விகிதம் இருக்கா? சரி, இப்ப இதெல்லாம் இந்த ஹின்ஸ் எல்லாம் சும்மா படிச்சுங்க. ஏன்னா சப்போஸ் 1 மார்க்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க, 1 டேஷ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதனால இந்த சைட்ல அந்த குறிப்பு எல்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் படிச்சுங்க. ரேஷியோ என்ற இச்சொல்லின் மூலத்திலே பழங்கால கிரேக்கர்கள் எல்லாம் தேவையில்ல. ரேஷியோனா என்ன பொருள் அப்படிங்கறது மட்டும் படிச்சுங்க. ஓகேவா? இது வந்து ரேஷியோ அப்படிங்கறத கிரேக்க சொல்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி என்பதை அடுத்தது இது ப்ரொபோர்ஷனாலிட்டிங்கிறது விகித சமம். ஓகேவா? அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹின்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுங்க. டேஷ்ல கேட்கும். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இதுல நம்ம பார்த்தத புக்ல என்னங்கிறது பார்த்தோம். நான் இந்த மாதிரி ஷேடோ கொடுத்துதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, பண்புகள் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். இங்க பாருங்களேன், இப்ப விகிதத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னது? மீன். இதுவும் மீன் தான். இது என்னது? பெரிய மீன் இல்லையா? இது வந்து என்னது? சின்னது. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ, அதாவது விகிதம் என்ன அப்படின்னா, சிறிய மீன்களின் எண்ணிக்கையும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். சிறிய மீன் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்பரை மாத்திரக்கூடாது, அதுதான் நான் அழுத்தி சொல்றேன். ஓகேவா? சிறிய மீன் அப்படின்னா இங்க சின்ன மீன் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு இல்லையா? அப்ப எந்த நம்பரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும்? 5ங்கிற நம்பரை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது? சிறிய மீன். ஓகேவா? சரி, அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு? பெரிய மீன்களின் எண்ணிக்கை. பெரிய மீன்கள் என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த ஒன்ன அந்த அந்த சைட் போடணும். ஓகேவா? சரி, இப்ப நடுவுல என்ன போடணும்? ரேஷியோ, அந்த விகிதத்தை போடணும். இது இப்ப என்ன? ரேஷியோ ஈஸ்ட்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்லலாம்? இத 5:1 இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேரு தான் என்ன? விகிதம். ஓகேவா? அதுதான் விகிதம் பேரு. இன்னொன்னு நல்லா கவனிச்சுங்க. எதுக்கு இந்த படத்தை காட்டுறேன்னா, இது வந்து ரெண்டுமே மீன்கள் தான். ரெண்டும் ஒரே, அதாவது குவாலிட்டின்னு அர்த்தம்னா ஒரே பொருள் தான் ரெண்டுமே இல்லையா? ஒரே அனிமல். ஃபிஷ்னா ஃபிஷ்ஷை பத்தி தான் சொல்றாங்க, மீனை பத்தி தான். ஓகேவா? அதனால இந்த மாதிரி ஒரே மாதிரியான பொருளை ஒப்பிடுறது, அதுதான் வந்து என்னது? ரேஷியோ. ஓகேவா? மாறி மாறி இருந்தா நம்மளால இது வந்து, இப்ப பாருங்களேன், இப்ப அடுத்தது இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மாணவர்கள் இல்லையா? இந்த பக்கம் மாணவிகள், இந்த பக்கம் என்ன பண்றாங்க? மாணவர்கள். அப்ப 2 பேரும் குவான்டிட்டி, 2 பேருக்கும் பொதுவானது என்னது? மொத்தம் மாணவர்கள், ஸ்டூடெண்ட் தான் 2 பேருமே இல்லையா? சரி, அப்ப வந்து இதுவும் வந்து ஒரே குவான்டிட்டி, அதாவது ஒரே அளவு உள்ளதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை. மாணவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? மாணவர்கள் 5 பேர் இருக்காங்க இல்ல நீங்க. அது மாதிரி மாணவிகள் 4 பேர் இருக்காங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் கேக்குறாங்களோ அந்த நம்பரை தான் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் மாணவர்கள் கேட்டிருக்காங்க, அதனால 5 போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது மாணவிகள் கேட்டிருக்காங்க, 4 இருக்கு, 4. ஓகேவா? இப்ப இந்த ரேஷியோனா என்னன்னு புரியுதா? அது ஒரே வகையான பொருட்களையோ அல்லது நபர்களையோ நம்ம ஒப்பிடுறது தான் என்னது? ரேஷியோ, விகிதம். ஓகேவா? புரியுதாப்பா ரேஷியோன்னா என்னன்னு? ஓகே, இது தெரிஞ்சதுதான் நம்ம அடுத்ததுக்கு போலாம். அதுக்குதான் இந்த உதாரணத்தை காட்டுறேன். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்புறம் வரேன். இதை முதல்ல முடிச்சிடும். அடுத்தது விகிதங்களின் பண்புகள். இப்ப என்ன சொல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்லியே இதை சொல்றேன். இதுக்கு முன்னாடி இது ஜென்ரலா நம்ம பாத்துருவோம், அப்புறம் பண்புகளுக்கு வருவோம். ஒரே அலகுடைய 2 அளவைகளின் ஒப்பீடு விகிதமாகும். புரியுதா? இப்பதான் என்ன சொன்னா, அப்ப இந்த படத்தை காட்டி என்ன சொன்ன? ஒரே அழகுடையது, அழகுட மீன்னா மீன் தான் இருக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்றதுல. ஓகேவா? மாணவர்கள், ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவர்கள் இருக்கலாம், மாணவிகள் இருக்கலாம். அந்த மாதிரி ரெண்டும் ஒரே பொருளை கம்பேர் பண்றது என்னது? விகிதம். ஒப்பிடுறதுதான் விகிதம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அதான் கொடுத்துருக்காங்க இங்க. அடுத்தது பாருங்க, இதை எப்படி ஜென்ரலா எழுதணும்? பொதுவா நான் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு பதிலா இதுல பொதுவா எப்படி எழுதணும்னா, ஏ ஈஸ்ட் பி. இது எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈஸ்ட் அப்படின்னு படிக்கணும். ஏ ஈஸ்ட் பி அப்படின்னா இது அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ ஈஸ்ட் பி. புரியுதா? என்று படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? சரி, இது ஒண்ணு. அடுத்தது விகிதத்தின் பின்னமாகவும் எழுதலாம். அதான் பின்னம் தான் சொன்னா இல்லையா? சரி, இப்ப இதை வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரவங்களுக்கு. பாருங்களேன், நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதி காட்டுறேன். இப்ப வந்து என்ன சொன்னாங்க? பொதுவா எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க, ஏ ஈஸ்ட் பி.
ஜென்ரலா சொல்லும்போது எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? ஜென்ரலா எழுதும்போது விகிதத்துல கொடுத்திருந்தோம்னா நம்ம என்ன எழுதலாம்? பின்னத்துல எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப பின்னங்கும் போது முதல் நம்பர் என்ன? ஏ. அடுத்தது என்ன? பி. அப்ப இதை எப்படி எழுதலாம்? A/B A/B அப்படிங்கிறத எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுருங்கிய வடிவம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப வந்து 15:20 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது ஒரு உதாரணம் தான். இது என்னங்கிறதுக்காக நான் அடுத்த கண்டிஷனுக்கு சொல்லிடுறேன் உதாரணம். ஓகேவா? சரி, இப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி எழுதலாம்? A/B A/Bன்னு எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 15/20 அப்படின்னு எழுதலாம். சரியா? பின்னத்துல எழுதணுமா? சரி. இப்ப இதனுடைய சுருங்கிய வடிவம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா இது ரெண்டையும் ஒரே வாய்ப்பாடுல வகுக்கணும். இங்க மேல எந்த வாய்ப்பாடால வகுத்துருக்கீங்களோ கீழேயும் அதே தான் போடணும். ஓகேவா? சரி, இப்ப இது ரெண்டுமே எதால வகுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேபிள்ஸ் வாய்ப்பாடு தெரியணும் உங்களுக்கு. 15, 20 ரெண்டுமே எதால வகுக்கும்? 5ஆல வகுக்கும் கண்டிப்பா இல்லையா? சரி, 15 ரெண்டையும் வகுக்கிற மாதிரி எடுக்கணும். இது வந்து 3 எடுத்தீங்கன்னா இது ஒண்டி தான் வகுக்கும். இது 3ஆல வகுக்காது. அப்ப ரெண்டுமே வகுக்கக்கூடிய நம்பரா நம்ம எடுத்துக்கணும். அப்ப 5, இங்கேயும் 5 எடுத்துங்க. ஈக்குவல் டு இது ரெண்டையும் வகுத்தா என்ன வரும்? வகுத்தல் நீங்க சாதாரண வகுத்தல் இப்படி கூட போட்டு பாத்துக்கலாம். வாய்ப்பாடு தெரிஞ்சா நீங்க டைரக்டா எழுதலாம். ஓகேவா? அந்த 15 5ஆல வகுக்கிறோம். வகுத்தா என்ன வரும்? I3 15. அப்ப ஈவு என்னது? ஈவு 3. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன இருக்கு? 20 எதால வகுக்கிறோம்? அதே 5ஆல வகுக்கிறோம். 5ஆல வகுக்கும்போது என்ன ஆகும்? 4 5 20. அப்ப ஈவுல என்ன இருக்கு? 4. அப்ப ஆன்சர் என்ன? பை 4. புரியுதா? 15 5ஆல வகுக்கும்போது 3 வந்திருக்கு. 20 5ஆல வகுக்கும்போது என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இந்த நம்பருக்கு பேர் தான் என்னது? சுருங்கிய வடிவம். என்னது? சுருங்கிய வடிவம். அதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நான் ரெண்டுமே கொடுப்பேன். நீங்க எது வேணாலும் எழுதிங்க. 2 வேணாலும் எழுதிக்கலாம். இது பேர் என்ன? சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா விகிதம்னா இதை மட்டும் எழுதுனா இது வந்து அப்படியே எழுதிக்கலாம் விகிதத்தை. ஆனா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சுருங்கிய வடிவம்னு கேட்டா இது வரைக்கும் நீங்க போட்டுதான் ஆகணும். ஓகேவா? சரி, இப்ப இதான் வந்து சுருங்கிய வடிவம். இப்ப நோட் பண்ணாதீங்க. நான் இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப புரியுதா சுருங்கிய வடிவம்னு என்னன்னு? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததுமே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. சரி, இதுல ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிடுறேன், நீங்க சேர்த்து நோட் பண்ணிக்கலாம். அதை இது முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல இதோட தொடர்புடையது அது பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் தெரியுதா? எடுத்து PO PRO PERTIES ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். எதோட? இந்த ரேஷியோட பண்புகள். ஓகேவா? நான் இதோட சேர்த்து சொல்லிடுறேன். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொன்னு, இப்ப இந்த ஏயும் பியும் வந்து ஒரே, இப்பதான் நான் சொன்ன பெரிய பெரிய மீன்கள் சின்ன மீன்கள் சொன்னா ரெண்டும் ஒரே மீன் தான். அப்ப வந்து ரெண்டுமே யூனிட், அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி வடிவம் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி என்ன செய்யணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒன்னா இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? விகிதம் சொல்ல முடியும். இப்ப பாருங்களேன், இப்ப வந்து இது இந்த நம்பர் வரிசையாவே போட்டுங்க, இதனுடைய தொடர்புடையதுதான். இப்ப வந்து 15 சென்டிமீட்டர், இது வந்து சென்டிமீட்டர் தமிழ்லயும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இதனுடைய ரேஷியோ, என்னது? ரேஷியோ டு, இல்ல வேண்டாம், ரேஷியோன்னு எழுத வேண்டாம், நம்ம நம்பர் மட்டும் தனியா போட்டுப்போம். 20 சென்டிமீட்டர் இப்படி இருக்கு. ஓகே, ரெண்டுமே என்னது? இதுவும் சென்டிமீட்டர் தான், இதுவும் சென்டிமீட்டர் தான். இது தனியா எழுதிங்க. ரெண்டுமே ஒரே அலகு உடையது. அந்த மீன் சொன்னாலே அதே மாதிரி இதுல ரெண்டுமே ஒரே அலகு உடையது. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன செய்யலாம்? நம்ம வந்து இதுல எழுதும் போது இது வந்து கமால இருக்கு. நம்ம இந்த விகிதத்துல எழுதும் போது கண்டிப்பா நம்ம என்ன போடக்கூடாது? இந்த அலகு போடக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? அலகுன்னு பேரு. ஓகேவா? இந்த மாதிரி அலகு மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் ஏதோ ஒரு அலகு கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அளவு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம விகிதத்துல எழுதும் போது என்ன எழுதக்கூடாது? இந்த அலகை எழுதக்கூடாது. இதை எடுத்துட்டு நம்ம வெறும் நம்பரை தான் இதுல போடணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதாப்ப? நீங்க இதெல்லாம் எழுத வேண்டாம், வாக்கியத்தெல்லாம் சென்டென்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம். நீங்க இந்த மாதிரி நம்பரை போட்டு இந்த மாதிரி எழுதும் போது இந்த அலகு இருக்காது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? முடிஞ்சிருச்சா?
ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய ஆர்டரை மாத்தக்கூடாது. இப்ப பாருங்களேன், 15:20யும் 20:50யும் நாட் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டும் சமம் கிடையாது. ஓகேவா? அதாவது ரெண்டுமே சமம் கிடையாது. இதனால ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதனுடைய பொருள் வேற, இதனுடைய பொருள் வேற வந்துரும். ஏன்னா ரெண்டும் சேமா வராது. ஆர்டரை மாத்தக்கூடாது. A:B இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் வரணும். ஓகேவா? அப்ப ரெண்டுமே என்னது கிடையாது, ஈக்குவல் கிடையாது. இது ஒரு பண்பு. நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு புக்ல அதை படிச்சு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இது ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இது ரெண்டும் புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன, இந்த விகிதத்துல எழுதும்போது இந்த அழகெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. வெறும் நம்பரை தான் போடணும். அடுத்தது வந்து என்ன செய்யணும், இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே, ரெண்டு பண்பு பார்த்தாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த முடிஞ்சிடுச்சு. அப்ப இது அடுத்தது, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஏன் இது ஒரு டேர்ம் உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்புன்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான் இதனுடைய பண்புகள். ஓகேவா? சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு தடவை அப்படியே ரீகால் பண்ணிட்டு இப்ப புக்ல உள்ளது படிச்சா உங்களுக்கு தாராளமா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ரேஷியோனா என்னது, விகிதம் அப்படிங்கறத பார்த்தோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா A:B அப்படிங்கிறது. இது எப்படி படிக்கணும், ஈஸ்டு அப்படின்னு படிக்கணும். அதை இங்கே நோட் பண்ணாலும் நோட் பண்ணீங்க. இது ஈஸ்டு அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? A:B அப்படின்னு படிக்கணும். இதை இன்னொரு விதமா பின்னத்துல எழுதும்போது எப்படி எழுதலாம், A/B அப்படின்னு பைன்னு படிக்கணும். டிவைடட் பைன்னு சொல்றோம் இல்லையா, 20/15 எப்படி சொல்லணும், 20/15 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து பை, A/B. இது ஓகேவா? சரி, அடுத்தது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இருக்கு எழுதியிருக்கேன், சுருங்கிய வடிவம். சுருங்கிய வடிவம்னா என்ன பண்ணும், கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை ஒரே வாய்ப்பாடால வகுக்கணும். வகுத்து அதை வகுத்து போடக்கூடிய வந்த மதிப்பு தான் என்னது, சுருங்கிய வடிவம். புரியுதா? இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, இப்ப அடுத்தது பண்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்புகள்ல ரெண்டுமே அழகு ஒரே அழகா இருந்ததுன்னா நம்ம விகிதத்துல எழுதும் போது இந்த அழகை எடுத்துட்டு வெறும் நம்பர்ல தான் எழுதணும் அப்படிங்கிற இது சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல உடைய டேர்ம், அதாவது இடத்த மாத்தக்கூடாது. 15:20னா இங்கேயும் 15:20 அந்த மாதிரி தான் வரும். மாறி வராது. மாறி வந்து அது ரெண்டும் சமம் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்ப புரியுது என்னங்கிறது? சரி, நம்ம இப்ப புக்கை பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத. இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ரெண்டு மீடியத்தையுமே புக்ல பார்த்துட்டு வருவோம். வந்து என்ன பார்த்தோம், இந்த பார்த்தோம் இல்லையா, தமிழ் மீடியத்துல கொஞ்சம் பார்த்துட்டோம். ஒரே அலகுடைய இரண்டு அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும், அதான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க, A:B அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. இதைதான் இப்படிதான் படிக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா. சரி, அடுத்தது விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம். இப்பதான் பார்த்துட்டோம். விகிதத்தை A:B எப்படி போடணும், A/Bன்னு எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும். எளிய வடிவம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சொன்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அது உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1:2. அதாவது ஒண்ணுங்கிறது என்ன சொல்றாங்க, அரிசி மற்றும் தண்ணீரை குவளையின் எண்ணிக்கைக்கு இடையான விகிதத்தை. ஒண்ணு அரிசி இருக்கு, இன்னொன்னு வந்து தண்ணி இருக்கு இல்லையா, ரெண்டோட விகிதம் எந்த கலந்துருக்குங்கிறாங்க, 1:2ங்கிற விகிதத்துல கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க, ரேஷியோ இல்லையா. சரி, அதை எப்படி எழுதலாம், 1/2 அப்படிங்கறத எழுதலாம். இது வந்து ரேஷியோ, விகிதம். இது என்னது, பின்னம். ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு வேர்டிங்க்கு இங்க உதாரணம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது நீங்க இங்க தேவையில்லை. இது வந்து ஈஸ்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க. நம்ம மேல ஈஸ்ட் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அது இருக்கு இல்லையா, ஈஸ்ட்/B, A:B அப்படின்னு படிச்சோம்ல, அதுக்கு மேல 1:2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தமிழ்ல. சரி, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இந்த பண்புகள் பார்ப்போம். விகிதங்களின் பண்புகள். விகிதங்களுக்கு அலகு இல்லை சொன்னோமா, சென்டிமீட்டர் போட்டு சொன்னோம் இல்லையா. இது ஓர் எண் மதிப்பு, அதாவது எடுத்துக்காட்டாக எண் மதிப்பு தான் இருக்கணும். எண் மதிப்புனா அந்த உள்ள எண்ணு தான் இருக்கணும். இப்ப பாருங்களேன், இங்க இருக்கு பாருங்க. இது என்ன இருக்கு, 2 கிலோமீட்டர். இது வந்து சுருங்கிய வடிவத்துல கொடுத்துருக்காங்க. 8 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படின்னா சுருங்கிய வடிவம் 2:1ன்னு வரும். இப்ப நான் வகுத்து காட்டினாலே 8/4ன்னு போட்டுக்கணும். ஒரே வாய்ப்பாடுல வகுக்கணும். வகுத்தா என்ன வரும், ஆன்சர் 2:1ன்னு வரும். நான் இப்ப போட்டு காட்டினால சுருங்கிய வடிவம், அதே மாதிரி போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இப்ப இதுல என்ன இருக்கு, 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு இருக்கு.
ஆனா என்ன இருக்கக்கூடாது, விகிதத்துல எழுதும்போது என்ன வரக்கூடாது, அலகு வரக்கூடாது. அதனால இதை மாதிரி எழுதக்கூடாது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஓகேவா? எப்படிதான் எழுதணும், 2:1 மட்டும் தான் எழுதணும், அலகு போடக்கூடாது. இது ஓகேவா? சரி. அடுத்தது, விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படுகும். அதான் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? 2ங்கிறது ஒரு உறுப்பு, 1ங்கிறது ஒரு உறுப்பு அப்படிங்கிறாங்க. விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது. அதான் மாற்றி எழுதக்கூடாதுங்கிறாங்க. உறுப்புகளை வந்து முதல்ல 15 சொன்னோம் இல்லையா, 15:20ங்கிறத அந்த பக்கம் மாத்தி எழுதக்கூடாது. இதானது விகிதங்களின் பண்புகள். ஓகேவா? ஓரளவு உங்களுக்கு ஐடியா தெரியுதா விகிதம்னா என்ன, அதுல எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற ஐடியா தெரியுதா? சரி, நம்ம எப்படி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போவோம். Chapter 3, Ratio and Proportion. First ratio. A ratio is the comparison of two quantities with the same units. புரியுதா? Two quantities. Quantitiesனா நம்ம fish பார்த்தோம் இல்லையா, small fish, big fish, அதான் quantity இல்லையா? ரெண்டு விதமான பொருட்கள். ஓகே, அதான் கம்பாரிசன். கம்பாரிசன்னா ஒப்பிடுறது. ஓகே, சேம் யூனிட். சேம் யூனிட்ஸ்னா ரெண்டுமே ஃபிஷ்னா ஒன்று பெருசு சின்னதுன்னு சொல்றதுதான். அது வந்து சேம், ஒரே மீன்கள் தான். அதான் சேம் யூனிட்ஸ். ஓகேவா? அதை நீங்க சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அது வேணாலும் வச்சுக்கலாம், ஒரே மாதிரி. ஓகேவா? சரி, இதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ அஸ் A:B. எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீட் அஸ் A:B. ஓகே, அடுத்தது பாருங்க. A ratio can be written as a fraction. ரேஷியோ கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபிராக்ஷன்ல எழுதலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பின்னம் சொன்னோம் இல்லையா, அதான். ரேஷியோ ஆர் மோஸ்ட்லி ரிட்டன் அஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரேஷியோவை என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஓகேவா? இது உதாரணம்லாம் அதே தான் வரும். ஓகேவா? அந்த சென்டென்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல பார்த்துக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோனுடைய விகிதத்தினுடைய பண்புகள்னு பார்த்தோம் இல்லையா, அதான் இங்க ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல என்ன வந்திருக்கு, ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட்ஸ். இப்பதான் சொன்னோம், நோ யூனிட். ரேஷியோல எழுதும்போது யூனிட் போடக்கூடாது. ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் ஏ டேர்ம். ஒவ்வொரு நம்பரும் டேர்ம் அப்படிங்கறது சொல்லணும், உறுப்பு. ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் ஏ ரேஷியோ கேனாட் பி ரிவைஸ்டு. ரிவைஸ்னா திருப்பி எழுதக்கூடாது. ஓகேவா? அந்த ரேஷியோவை நேரம் தான் எழுதணும், திருப்பி மாத்தி மாத்தி எழுதக்கூடாது. ஓகேவா? அதுதான் இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்ப புரியுதா ரேஷியோ என்னன்னு? ஓகே, இப்ப பாருங்க. அடுத்தது ரேஷியோ இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்பதான் சொல்லிட்டோம், அதுவும் நம்ம சொல்லிட்டோம். ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா. சரி, அதுக்கு உதாரணம்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் சம்முக்கு வந்துருவோம். அடுத்தது சிம்பிளிஃபையிங் ரேஷியோஸ் ஆஃப் சேம் யூனிட். ஓகேவா? சேம் யூனிட்டா இருந்தா எப்படி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறது? நான் ரெண்டுத்துலயுமே சம் படிச்சு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.1. simplify the ratio 20:5. ஓகேவா? சரி, தமிழ் மீடியம் படிச்சுடுவோம். ஒரே அலகுடைய விகிதங்களின் எளிய வடிவம். எடுத்துக்காட்டு 3.1. 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. கணக்கை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். ஓகேவா? விகிதம் சாதாரண விகிதத்தை பின்னமா எழுத சொல்லியிருக்காங்களா, இல்ல எளிய வடிவத்துல எழுத சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப எளிய வடிவத்துல எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்ப உதாரணம் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு இதுல அப்படியே எழுதும். ஓகேவா? சரி, போலாமா? ஓகே, அதெல்லாம் இந்த பேசிக் இவ்வளவு பார்த்ததுனால என்ன செய்யணும், நமக்கு ரேஷியோ விகிதம்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்குதா? நம்ம டைரக்டா வாங்க கணக்கு எழுதுங்க, விகிதம் எப்படி கண்டுபிடிங்கன்னா உங்களுக்கு புரியுமா? புரியாது. அதனால எப்போதுமே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சம்முக்குள்ளேயே என்ன பண்ணோம், போகணும். இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதனால புரிஞ்சுக்கிட்டு எழுதணும் என்னங்கிறது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம போலாமா, எக்ஸாம்பிள் சம் போலாமா? ஓகே, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 20 சும்மா ஒரு 2 லைன் தான் இருக்கு, நம்ம எழுதலாம். 20:5. சிம்பிளிஃபை 3.1. எக்ஸாம்பிள், இஜினா எக்ஸாம்பிள். ஓகேவா? எடுத்துக்காட்டு. சிம்பிளிஃபை 20:5. சரி,
சிம்பிளிஃபைனாலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம், சுருக்கி எழுதணும்னு அர்த்தம். சுருக்குக தமிழ்ல என்ன சுருக்குகன்னு எழுதலாம், இல்ல சுருங்கிய வடிவத்தில் எழுதுக, ஏதாவது ஒரு ஹெட்டிங் சுருக்குக. ஓகேவா? எடுத்து தனித்தனி தான் எழுதிருக்கேன், புரியலன்னா கேட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணும், எளிய வடிவத்துல எழுத போறோம். எளிய வடிவத்துல எழுதுனா என்ன பண்ணும், இங்க ஆரம்பிக்கும் போதே எப்போதுமே இது என்னதான் நான் புதுசா எழுதுறதுனால நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எழுதினேன், அப்புறமா சுருக்கி உங்களுக்கு காட்டுறேன். நீங்க இதுல இருந்து இதே மெத்தடே நீங்க 12th வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம். எப்போதுமே கணக்கு கேட்டா கீழே நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தா சொல்யூஷன் போட்டுக்கலாம், தமிழ் மீடியமா இருந்தா தீர்வு அப்படின்னு போட ஆரம்பிச்சோம். இப்படி போட்டீங்கன்னா இதனுடைய ஆன்சர் இங்க இருக்குன்னு அர்த்தம். முக்கால்வாசி நீங்க எக்ஸாம்ல கொஸ்டின் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்பர் போட்டு தான் நீங்க போட போறீங்க. ஓகேவா? அதனால இருந்தாலும் நம்ம எழுதும் போது இந்த மாதிரி ஆரம்பிச்சா அப்படியே பளிச்சுன்னு பாக்குறதுக்கு. ஓகேவா? இங்கதான் ஆன்சர் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, நானுமே சுருக்கி எப்படி எழுதுவேன், சொல்யூஷன் எப்படி எழுதுவேன், SLN, தீர்வுங்கிறது ஃபுல்லா எழுதுவேன். ஓகேவா? ஓகே. மேக்ஸ்ல நிறைய சுருக்கி எழுதுறதா இருக்கு. நான் இது சொல்லும் போதே ஒவ்வொன்னா தெரிஞ்சுங்க. இப்பயிலேருந்து பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சாதான் உங்களுக்கு 11th 12th போகும்போது என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஃபுல்லா எல்லாத்தையும் எழுதுனு வச்சுங்களேன், உங்களுக்கு டைம் ஆகும். அதுக்கெல்லாம் சுருக்குற மெத்தட் நான் இதுலயே நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லித்தரேன். ஓகே, சரி. இப்ப ஆன்சர் ஆரம்பிக்க போறோம். 20:5. புரியுதா? சரி, இப்ப 20:5 இந்த மாதிரி விகிதம் கொடுத்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன், ஈக்குவல் டு எதுல எழுதணும், பின்னத்துல எழுதணும். ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை மேல எழுதிக்கணும், அடுத்த உள்ள நம்பரை கீழே எழுதிக்கணும். இல்லையா? இந்த மாதிரி பின்னத்துல எழுதிக்கணும். எழுதியாச்சா? ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்ணும், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா மேலையும் கீழே என்ன செய்யணும், ஒரே வாய்ப்பாடால வகுக்கணும். ஓகேவா? அப்ப மேலையும் கீழையும் நம்ம எதால வகுக்கலாம், இதுவும் 5ஆல வகுக்கலாம், இதுவும் 5ஆல வகுக்கலாம். அப்ப வகுத்தல் 5 வகுத்தல் 5 தனித்தனியே இந்த மாதிரி வகுத்தல் குறி போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப 20 என்ன செய்ய போறோம், 5ஆல வகுக்க போறோம். வகுக்கும்போது என்ன வரும், 4 5 20. ஓகேவா? சரி, இப்ப என்ன வந்திருக்கு, ஈவு 4. அப்ப மேல உள்ள நம்பர் என்ன, 4. கீழே உள்ளது என்ன, 5 5ஆல வகுத்தா 1. அது வகுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஏன் இல்லைன்னா வகுத்துங்க, இதே மாதிரிதான் போட போறோம். 4 5 5. அப்ப ஈவு எத்தனை, 1. ஈவுங்கிறது இதெல்லாம் தெரியுமா, வகுத்தல்ல. வகுத்தல்ல இது பேர் என்ன, ஈவு, இது பேர் மீதி. இல்லையா? இது இந்த மாதிரி இதுல இது ஈவு, இது மீதி. இல்லையா? சரி, இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது எப்படி எழுதலாம், இது எப்போதுமே இந்த நம்ம விகிதத்துல இருந்து இது கேட்டிருக்கனால சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நம்ம ஜென்ரலா வகுத்தல்ல வெறும் 4ன்னு போட்டுக்கலாம். ஆனா விகிதத்துக்கு எத்தனை நம்பர் வேணும், 2 நம்பர் கண்டிப்பா வேணும். அதனால இது அப்படியே தான் நீங்க வச்சுக்கணும். அப்ப லாஸ்டா நம்ம என்ன போட்டுக்கலாம், ஆன்சர் என்னது நமக்கு, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு 4:1. இந்த பின்னத்தை எப்படி எழுதலாம், மேல உள்ள 4 எழுதணும், நடுவுல ஈஸ்ட் போடணும், அடுத்தது 1 போடணும். இதுதான் என்னது, சுருங்கிய வடிவம் அல்லது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். புரியுதா, எழுத்து புரியுதா, சுருங்கிய வடிவம். அவ்வளவுதான். போட்டுங்க பாப்பா அப்படியே. இதுல இருந்து போட்டா அப்புறம் பண்புகள்லாம் உங்களுக்கு புக்லயே இருக்குன்னு அதனாலதான் அதை நோட் பண்ண சொல்லல. இது புக்ல உங்களுக்கு தெளிவா அத மாதிரி எந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால நான் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வேர்டிங் எல்லாம் எழுத வேணாம், இந்த மாதிரி எழுதினாலே போதும், மார்க் போட்டுருவாங்க. ஃபுல்லா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நியூமரேட்டர் இதுலயே நான் சொல்லியிருக்கேன் என்னங்க, பின்னம் எப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு பேரு நியூமரேட்டர். நான் ஃபுல்லா இதுல சிம்பிளா சொல்லி தரேன். கீழே இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். நியூமரேட்டருங்கிறது ஸ்பெல்லிங் ஃபுல்லா எழுதிடுறேன், NUMERATOR. நியூமரேட்டர் அப்படிங்கிறது என்னது, மேல உள்ளது தொகுதி, தொப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு அது கண்டிப்பா சொல்லி தருவேன். ஓகேவா? இது சும்மா தெரிஞ்சுக்கும் போது இப்போதைக்கு. டினாமினேட்டர் இது என்னது, TOR. புரியுதா ஸ்பெல்லிங்? இது பகுதி, இதனுடைய சுருக்கம் தான் மேல எழுதிருக்கேன். ஓகேவா? நியூமரேட்டரை சுருக்கமா NR சொல்லலாம், டினாமினேட்டர் DR சொல்லலாம். அதனுடைய விரிவாக்கம் கீழே எழுதிருக்கேன். தெரியுதா, தெளிவா தனித்தனியே எழுதுறேன். DENOMINATOR, டினாமினேட்டர். போட்டுங்க.
நான் எப்ப போட்டுங்கன்னு சொல்லணும் அப்பதான் போட்டுக்கணும். டைம் கொடுப்பேன் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு. ஓகேவா? நீங்க நடத்தும் போதே எழுதுனீங்கன்னா புரியாது எப்படி போட்டுருக்கோம்னு. போட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் டைம். அடுத்த சம் போலாம். நீங்க நான் எக்ஸாம்பிள் போட்டு நம்பரை போட்டீங்கன்னா சம்லாம் எழுதிட்டு இருக்கோம். நீங்க புக்ல இருக்க அதை பாத்துக்கலாம். கீழே உள்ள ஆன்சர் மட்டும் நோட் பண்ணீங்க. ஏன்னா எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா டைம் ஆகும். அதனால சொல்யூஷன்ல இருந்து மட்டும் நோட் பண்ணீங்க. மேல உள்ள எக்ஸாம்பிள் நம்பரை நோட் பண்ணிடுங்க. அதை நீங்க புக்கை பாத்துக்கலாம் சம்முக்கு. சரி, நோட் பண்ணிட்டீங்களா? இந்த கீழே உள்ளது நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப என்ன பார்த்தோம் அப்படியே ரீகால் பண்ணிட்டு நம்ம வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விகிதம் பார்த்தோம். ரேஷியோ விகிதம்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அதாவது ரெண்டு ஒரே மாதிரியான அலகு உள்ள பொருளை ஒப்பிடுறது தான் என்னது? விகிதம். இல்லையா? சரி, அப்புறம் என்ன பார்த்தோம்? விகிதத்தோட பண்புகள் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். இல்லையா? விகிதம்னா எப்படி இருக்கும்? ஒரே அதாவது அலகு இருந்தாலும் விகிதத்துல வரும்போது என்ன ஆகாது? கணக்குல அலகு இருக்கும். ஆனா விகிதத்துல வரும்போது என்ன போடக்கூடாது? அலகு போடக்கூடாது. அப்புறம் விகிதத்தை என்ன செய்ய முடியாது? மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒரு விகிதம் எழுதும் போது என்ன செய்யணும்? அதனுடைய சுருங்கிய வடிவத்தை தான் நம்ம ஆன்சரா சொல்லணும் அப்படிங்கறதுலாம் அந்த பண்புகள்லாம் நம்ம பார்த்தோம். இல்லையா? சரி, இப்ப அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கோம். இதனுடைய சுருங்கிய வடிவம் கேட்டிருக்காங்க. அதை இந்த மாதிரி போடணும். ஓகேவா? சரி, இப்ப நடத்தினதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் நீங்க அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பா பாத்துட்டு வாங்க. இப்ப இதனுடைய அடுத்தது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு அடுத்தது வரும்போது ஒரு கேள்வி கேட்டுதான் நான் அடுத்தது அனுப்பிப்பேன். நீங்க அப்பதான் அந்த இது படிச்சுட்டு வருவீங்க. ஓகேவா? என்ன நடத்தணுங்கிறத பாத்துக்குவாங்க. ஓகே, இதை நோட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுப்போம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சார், கிளாஸ் ஓவர் சார்.